ஃப்ரெண்ட், நைட்டு டின்னருக்கு நான் புரோட்டீன் குழம்பு வச்சிருக்கேன். புரோட்டீன் குழம்பு எப்படி வச்சேன்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சுட்டு நீல வாக்குல வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த ஆனியன் கட் பண்ணோம் இல்லையா? அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து பெரிய தக்காளியா இருந்தா 1 எடுத்துக்கோங்க போதும். சின்னதே கட் பண்ணிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு அதிலே போட்டு வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஒரு ஒரு கொதி வர வர தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. அரை மூடியில் பெருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன், ஒரு பிச்சுக்கே மிளகு, ஒரு பிச்சுக்கே ரசத்துக்கு போடுவோம் இல்லையா அந்த ஜீரகம், பிச்சுக்கேனா ஒரு 1/4 டீஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதோட சேர்த்து பொட்டுக்கல்ல இருக்கு இல்லையா, அதையும் 1 டீஸ்பூன் போட்டு இந்த தேங்காயிலே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்கிற அந்த தண்ணியில் ஆனியன்லாம் நம்ம கொதிக்குது இல்லையா, அதில் கொண்டாந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஹீரோவை எடுத்துக்கோங்க, புரோட்டீனை. ஓகே, இன்றையிலிருந்து முட்டைக்கு நான் புரோட்டீன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புரோட்டீனை நான் வந்து ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு கொதி வந்தோடனே அங்கங்கே தள்ளி தள்ளி போடும்போது உடச்சி விட்டுக்கோங்க. நான் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சாப்பிட்டனால கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே, கொதிக்க விடுங்க. அந்த முட்டையை உடச்சி ஊற்றுனதும் கொஞ்சம் அடுப்பை சின்னது பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓகே, கொஞ்சம் கெட்டியாகும். கொஞ்சமாக தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிச்சு முட்டையெல்லாம் வெந்து வந்தோடனே மேலே கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உப்பு போடுங்க. அப்புறமேட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கறி குழம்பு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அதுலேருந்து ப்ரோட்டீன் போடுறோம் இல்லையா, அதனால நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நான் சொன்ன அளவெல்லாம் கூட்டிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓகே, சூப்பராக இருக்கு பாருங்க. மதியானம் பண்ண கீ ரைஸை நான் காலி பண்ணுறதுக்காக இந்த குழம்பு யோசனை பண்ணி பண்ணியிருந்தேன். ஓகே, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். எங்களுக்கு இன்னைக்கு இட்லி. ஓகே, இட்லி ஊற்றி வச்சாச்சு. நம்ம புரோட்டீன் குழம்பா வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.